என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சிறுமியோட முகத்தை கொடூரமாக சிதைச்சிருக்காங்க, கண்ணை சிதைச்சிருக்காங்க அப்படின்னு அந்த தாயார் வந்து சொல்கிறப்ப எங்களால் தாங்க முடியல, சிறுமியோட உடலை பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு மோட்டோங்கிறது ஏதோ ஒரு பயங்கரமான மோட்டோவாக இருக்கணுமா? 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து பாலியல் பலாத்கார முயற்சி. அந்த குழந்தையை காணும்னு சொல்லி இவனும் கூட சேர்ந்து தேடுறான் இந்த கார்த்திகம். அப்போ எந்த அளவுக்கு அவன் கிரிமினலாக இருப்பான். ஆனால் எந்த துணிச்சலில் அவங்க மறுபடியும் இந்த தவறுகளை வேறு நபர்கள் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் பண்ணுறான், யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தானே தண்டனை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு பரவிட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, போதையில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிக அளவில் ஆரம்பிச்சு. சினிமாக்கள் இது மாதிரி பண்ணுறது 8 பேரை 10 பேரை ஹீரோ வெட்டி தள்ளுறாரு, ஆனால் அவருக்கு தண்டனையே கிடையாது. அவர் பார்க்கக்கூடிய இளைஞருக்கு என்ன தோணுது, நம்மளும் மட்டும் ஏன் செய்யக்கூடாது, நம்மளும் ஏன் அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து. பிரச்சனையே என்னென்னா, நான் அதை ஆரம்பத்துலேயும் அதான் சொன்னேன் உங்களுக்கு, குழந்தைய வந்து அவங்க கவனிக்கணும். ஸ்கூலுக்கு போனால் கூட போயிட்டு வந்தப்பறம் என்ன ஆச்சு, என்ன ஸ்கூலில் நடந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு பீரியடும் என்ன நடந்தது, இங்கேருந்து கிளம்பி நீ போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என்ன நடந்ததுன்னு கேட்கணும். ஆனால் அங்கே வீட்டில் வந்தோடனே ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டு குழந்தை தனியாக ஒரு ஃபோனை பார்க்குது, இவங்க ஒரு ஃபோனை பார்க்குறாங்க. அந்த பிரச்சனையை வந்து இவங்க வந்து பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்குது. நிச்சயமாக அவங்களோட சொத்து அது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிறுமிக்கு நடந்த அந்த கோர சம்பவம்ங்கிறது எல்லார் மனதையும் உலுக்கிட்டு இருக்கு. அதனுடைய பின்னணி என்ன, குற்றவாளிகள் அங்கேயே இருந்தாலும் அவங்க வந்து சிறுமியை சேர்ந்தே தேடின விஷயங்கள் உட்பட பல அதிர்ச்சிகர தகவல்கள்லாம் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. இது தொடர்பாக முன்னாள் ஏசிபி திரு ராஜாராம் அவர்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த விவகாரத்தில் என்ன சார் நடக்குது? கோயம்புத்தூர் சூலூரில் ஒரு சிறுமி மிக மோசமான நிலையில் அவங்க உடலை எடுக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன சிறுமிக்கு இந்த நிலைமைங்கிறது பெற்றோர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் யாராலையும் தாங்க முடியாத ஒரு துயரமாக இருக்குது. ஆட்சி மாறிடுச்சு, சிங்கப்பெண் சிறப்பு படையெல்லாம் போட்டாங்க, இனிமேல் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறது? இந்த சம்பவம், கோயம்புத்தூர் சம்பவம் வந்து ஒரு கொடூரமான சம்பவம். தமிழ்நாட்டை சேர்ந்த 8 கோடி மக்களுக்கும் இது ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதிர்ச்சின்னு சொல்லக்கூடாது, பேரதிர்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 10 வயது பெண் குழந்தை தான் வீட்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்த குழந்தைய காணோம் திடீர்னு. 21ஆம் தேதி 21/5/2026 முந்தா நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங்கில் அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. 1/2 hour குழந்தைய காணோம். உடனே அவங்க பெற்றோர்கள் வந்து அங்கே எங்கெல்லாம் தேடுறாங்க. காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. சூலூர் காவல் நிலையத்தில் போலீஸாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நேற்று அந்த குழந்தை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கரையில் சடலமாக கண்டெடுக்கப்படுது. உடலில் வந்து காயங்கள் இருக்குது. காவல்துறை வந்து உடலை கைப்பற்றி உடனே மார்ச்சரிக்கு அனுப்புகிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு. இதுக்கிடையில் அந்த இடத்துல உள்ள சிசிடிவி அந்த ஃபுட்டேஜெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தாச்சுன்னா ஒரு நபர் வந்து அந்த குழந்தைய பைக்கில் ஏற்றிட்டு போகிறாரு, அது தெரியுது. அப்போ அந்த சமயத்தில் அங்கே விளையாடி இருந்த குழந்தைகள்கிட்ட விசாரிக்கல, அவங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. காவல்துறை வந்து விசாரணையில் இறங்குறாங்க. இறங்கி அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறாங்க. பார்க்குறப்போ ஒரு நபர் வந்து இந்த குழந்தைய வந்து பைக்கில் ஏற்றிட்டு போகிறது தெரியுது. அப்புறம் அதை வச்சு அந்த நபர் யாருன்னு விசாரிக்காங்க. அந்த வண்டி நம்பரை வச்சு இது பண்ணி பார்க்கல அவரை கைது பண்ண போகிறாங்க. கைது பண்ண போகையில் அவர் தப்பிச்சு ஓடுறாரு. ஒரு சுவரேறி வச்சு கீழே விழுந்து அவருக்கு வலது கையில் அடிப்படுது. அவரை கைது பண்ணி விசாரிக்கிறப்போ அவர் யார் அப்படின்னா, அவர் பேர் கார்த்திக். அவருக்கு வயசு 33. அவருக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினம். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக அந்த பகுதியில் தான் குடியிருக்காரு. இந்த குழந்தை குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே குடியிருந்திருக்காரு. சமீப காலத்தில் தான் அந்த வீடை காலி பண்ணி போயிருக்கிறாரு. அவர் வந்து இந்த குழந்தைய வந்து சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் இதை மாதிரி கழுத்து நடித்து கொலை பண்ணியிருக்காங்க. கொலை மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா, பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இன்றைக்கி பாடியை கொடுத்துட்டாங்க. அப்போ தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரையில் தான் உண்மை என்னென்னு தெரிய வரும். ஏற்கனவே அவர் கைது பண்ணி அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து அவரை ஹாஸ்பிட்டலில் பார்த்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. அவரை கைது பண்ணப்போ அவரோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க காவல்துறை. அப்போது அவர் சொல்லியிருப்பார் எதுக்காக இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் அந்த சம்பவம் நடத்துல அந்த குழந்தைகள் மற்றவங்க பார்த்தாங்க இல்லையா, அதில் இருந்தும் என்ன விஷயம், எதுக்காக இது நடந்தது, இது வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணதுக்கு பண்ணி கொலை பண்ணாரா, பண்ணதுக்கு முயற்சி பண்ணி கொலை பண்ணாரா, வேறு ஏதாவது இவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அக்கம் பக்கத்து வீட்டில் குடியிருந்திருக்காங்க,
வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைக்காக கொலை பண்ணாரா அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வரும். சார் இதில் வந்து சார் அந்த சிறுமியோட முகத்தை கொடூரமாக சிதைச்சிருக்காங்க, கண்ணை சிதைச்சிருக்காங்க அப்படின்னு அந்த தாயார் வந்து சொல்கிறப்ப எங்களால் தாங்க முடியல, சிறுமியோட உடலை பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு மோட்டோங்கிறது ஏதோ ஒரு பயங்கரமான மோட்டோவாக இருக்கணுமா, அல்லது வெறுமனே பாலியல் ரீதியாக பிரச்சனையாக தான் இது பார்க்க? அதான் சார் நான் உங்ககிட்ட சொன்னேன், முதல்ல 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து பாலியல் பலாத்கார முயற்சி, இல்லை பாலியல் பலாத்காரம். ஏன்னா இவரை தெரியும் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை காட்டி கொடுத்துரும். அதுக்காக அந்த குழந்தைய உயிரோடு விட்டால் காட்டி கொடுக்கப்பட்டு தான் எப்படியும் கைது பண்ணுவோம், போலீஸில் மாட்டிக்குங்கிறதுக்காக நடக்கக்கூடியது ஒன்று பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறதுல. இன்னொன்று வந்து மோட்டிவ், இவங்களுக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா, ஏன்னா அக்கம் பக்கத்தில் குடியிருந்திருக்காங்க. அப்படி இருக்கையில் இவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததா, அதுக்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு, இப்போ நீங்கள் சொல்கிறத பக்கத்தில் அந்த இன்ஜுரிஸ்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த பழிவாங்கும் நோக்கத்தோடு செய்யப்பட்டதா. இது மட்டுமில்லை, இவருக்கு வண்டி கொடுத்து உதவியே மோகன்ராஜ் அப்படிங்கிறவரையும் கைது பண்ணியிருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், இந்த மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. இதில் என்ன அப்படின்னா, அந்த குழந்தையை காணும்னு சொல்லி இவனும் கூட சேர்ந்து தேடுறான் இந்த கார்த்திக்கும். அப்போ எந்த அளவுக்கு அவன் கிரிமினலாக இருப்பான், இது பக்கா பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். இது அப்படியே போரூர் ஹாசினி சிறுமி அந்த வழக்குலையும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அதே பில்டிங்கில் இருந்த பையன் கூட சேர்ந்து தேடுறான், பார்த்தா அவன் தான் குற்றவாளியாக இருக்கான். இது எப்படி சார் திரும்பி திரும்பி இதே மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது? பார்க்குறோம், இப்படி ஒரு தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும்னு தெரியும், ஆனால் எந்த துணிச்சலில் அவங்க மறுபடியும் இதை தவறுகளை வேறு நபர்கள் பண்ணுறாங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணிட்டா அதுலேருந்து தப்பிச்சிடலாம், சட்டத்தில் வழி இருக்குது, ஓட்டை இருக்குது, எத்தனையோ பேர் பண்ணுறான், யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தானே தண்டனை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு பரவிட்டு. அந்த எண்ணம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களில் என்ன சொல்கிறாங்க, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. நியாயமானது தான். ஆனால் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு வழி இருக்குது இல்லையா, அந்த வழியை நம்ம அந்த 1000த்தில் நம்ம ஏன் ஒருத்தனர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசில் வளருது. ஒன்று. 2வது, காவல்துறை கொண்டு பயமே இல்லை. இந்த காவல்துறை நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த காலத்தில் போலீஸ் அங்கே வருதுன்னு இந்த பக்கம் இருக்கும், பயந்து ஓடுவான், தப்பே பண்ணியிருக்க மாட்டான். போலீஸ் வருதுனாலே ஒரு பயம் இருக்கும். ஆனால் இப்போ போலீஸை கண்டு பயமே கிடையாது. அதுக்கு காரணம் வந்து சினிமா துறை. சினிமாவில் பாருங்கள், தப்பு பண்ணுறவங்கெல்லாம் அவங்க தான் ஹீரோவாக இருக்கிறாங்க, அவங்க தான் டானாக இருக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க குழந்தைங்க, ஓ நம்மளும் இப்படி பண்ணலாம் போல இருக்குது, அப்படி பண்ணுறது தப்பு இல்லை போல இருக்குது. அதாவது காவல்துறை, நீதித்துறை இதை பற்றிலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அச்சமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. 2வது வந்து போதை பழக்கம். இப்போ இதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, போதையில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த போதைப்பொருள் நடமாட்டம் அதிக அளவில் ஆரம்பிச்சிச்சு. அந்த போதைப்பொருள் நடமாட்டம், அந்த போதைப்பொருளை கொண்டு வந்து விற்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இப்போது ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயந்தான் அது. சிங்கப்பூரில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முருகேசன் ஒருத்தர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு நபர் வராரு, இந்த பக்கத்தில் பாத்ரூம் போய்ட்டு வந்துடுறேன், இந்த என்னோடய பார்சல் இருக்குது பார்த்துங்கிறாரு. சரி போய்ட்டு வாங்குறாரு. அவர் போனதுக்கப்புறம் போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. அந்த இதில் பார்த்தா அந்த பார்சலில் கஞ்சா இருக்குது. இவருக்கு அவர் யாருன்னு தெரியாது, அதில் என்ன இருக்குன்னு இவருக்கு தெரியாது. அதில் அந்த அவர் செய்கிற தவறுக்கு இவர் எந்த உடந்தையும் கிடையாது, ஏன்னா முன்ன பின்னே பழக்கம் கிடையாது. ஆனால் இவருக்கு தூக்கு தண்டனை வச்சுட்டாங்க முருகேசனுக்கு. நம்ம நாட்டு பிரதமர் அந்த பிரதமருக்கு லெட்டர் எழுதுறாரு, அவரை வந்து நீங்கள் வந்து ஆயுள் தண்டனை வேணால் கொடுங்க, தூக்கில் போடாதீங்கன்னு. அதை கேட்காம அவர் தூக்கில் போட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க கடுமையான தண்டனைகள் இருக்குது. அரபு நாடுகளில் பாருங்கள், தவறு செஞ்சாங்கன்னா 1 மாதத்துக்குள்ளே விசாரித்து தலையை துண்டாக வெட்டிக்கிறாங்க, இல்லை பப்ளிக் பிளேஸில் தூக்கில் போடுறாங்க, இல்லைன்னா சுட்டு கொண்டுடுறாங்க. அந்த தவறு பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நம்ம நாட்டில் அது இல்லை. அது ஏன் என்ன காரணம்னா, இங்கே நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா பெரிய ஜனநாயக நாடு, 130 கோடிங்கிறாங்க. இப்போ 140 தாண்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக தெரியல. ஆனால் 130 கோடி ஜனத்தொகை இருக்குது, ஜனநாயக நாடு. யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆக எது நடந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால்தான் இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் வருது. நிர்பயா வழக்கு எடுத்துங்க, கீழ் விசாரணை நீதிமன்றம் 5 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு. ஒருத்தன் ஜெயிலே தூக்கு போட்டு செத்துட்டான். 7.5 ஆண்டுகள் கழிச்சு தான் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. அதுவும் எப்படி, அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தூக்கில் போடுறாங்க, அதுக்கு முதல் நாள் ராத்திரி 1 மணி வரைக்கும் கோர்ட்டில் விசாரணை நடக்குது. அந்த அளவுக்கு லீனியன்சி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் வருது. தவறு செய்கிறவங்க நம்ம தவறு செஞ்சால் நம்மளை விடமாட்டாங்க காவல்துறை, நீதிமன்றத்தில் நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் அது வேணும். அந்த நீதிமன்றத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனைங்கிறது அது விரைவில் கிடைக்கணும். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது இதே மாதிரி ஒரு சம்பவம், இதே கோயம்புத்தூர் ஒரு சம்பவம். ஆமாம். இப்போ இந்த தர்மமுனீஸ்வரன் அந்த கேஸ் ஒன்று, இந்த வழக்குகள்லாம் 1-2 வழக்குகளில் தண்டனை கிடைக்குது.
இந்த வழக்குகளில் தண்டனை கிடைக்குது. ஆனால் எல்லா வழக்குகளையும் நடத்தப்பட்ட இதே வேகத்தோடு தண்டனை கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வந்து சார் இப்போ தமிழ்நாடு இதை பொறுத்த வரைக்கும் முந்தைய ஆட்சியில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய சொல்லப்பட்டுச்சு. இப்போ ஆட்சி மாற்றமும் நடந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றத்தில் முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு நாங்கள் ஒரு படையை அமைக்க போகிறோம், குழந்தைகள் பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பாக அந்த படை இருக்குங்கிறாரு. அப்போ அந்த படையினுடைய வேலை என்ன? இதில் வந்து அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது அவங்களால பெரிய அளவில் கவர் பண்ண முடியலங்கிறத புரிஞ்சுக்கிறதா? இப்போ சிங்கப்பெண் அந்த அதிரடிப்படைக்கு தலைமை பவானீஸ்வரி மேடம், அவங்க ஐஜி, அவங்க இங்கே டிசியாக இருந்தாங்க கீழ்ப்பாக்கம். நான் கீழ்ப்பாக்கம் ஏசி அவங்ககிட்ட வேலை பார்த்தேன். சிறந்த அதிகாரி, திறமையான அதிகாரி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது மட்டுமல்ல, அந்த சிங்கப்பெண் அப்படின்னு அந்த படைன்னு சொல்கிறாங்களா, அதிரடிப்படை, அந்த அதிரடிப்படைக்காக சில வெஹிக்கிள்ஸு காட்டுறாங்க. அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஆல்ரெடி பிங்க் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தைய ஆட்சிலையும் இருந்தது தான். அது மட்டும் இல்லை, காவல் நிலையங்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது. அந்த காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர்லேருந்து காவலர் வரைக்கும் எல்லாருமே பெண்கள் தான். அவங்களும் இந்த வழக்குகளை தான் பார்க்குறாங்க. இப்போ இவங்க அதுக்கு அதிரடியாக வேறு யூனிஃபார்ம்லாம் கொடுத்து அவங்க அது மாதிரி பெண்கள் கூடக்கூடிய இடம், அந்த மாதிரி இடத்துல தான் இந்த பிங்க் பெட்ரோல் நிறுத்துவாங்க. அதில் வந்து ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவில் உள்ளேருந்தே பார்த்துட்டு இருப்பாங்க. காருக்குள்ளேருந்தே யார் யார் என்ன பண்ணுறாங்க, யாராவது தவறு செய்கிறாங்களா, யாராவது பெண்கள் கிண்டல் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அவங்கள அப்படி கையோடு கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் விசாரித்து நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த நடவடிக்கை எடுக்கிறது ஒரு புறம், அது வந்து நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம்தான், ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விஷயம், நல்ல அதிகாரியை போட்டிருக்காங்க, நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விஷயம் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு பயம், மனசில் ஒரு பயம் ஏற்படுத்தணும். அந்த பயம்ங்கிறது ஏற்படுத்தணும்னா நீதிமன்றம் மூலமாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த தண்டனை ஒன்று தான் அவங்களுக்கு பயத்தை கொடுக்குமே தவிர, இந்த மாதிரி ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்ததுன்னா அவங்க வந்து அந்த செய்யக்கூடியது அடுத்தது இன்னொரு ஒரு செயலை செய்வான். அது வரக்கூடாது. தவறு செய்கிறவங்களுக்கு என்னைக்கு பயம் ஏற்படுதோ அன்னைக்கு தான் நீதி நியாயம்லாம் நிலைநாட்டப்படுதுன்னு அர்த்தம். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அப்படின்னு என்னென்னா இது மாதிரி சார்ந்தது தான். தவறு செய்கிறவனுக்கு பயம் இருக்கணும். காவல்துறை மேலேயும் நீதிமன்றத்து மேலேயும் பயம் இருக்கணும். நீதிமன்றத்து மூலமாக கடுமையான தண்டனை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதுவும் கூடிய விரைவில் வாங்கி கொடுக்கணும். ஷார்ட் டைம், அதுதான் மெயின். இப்போ வந்து சார், இப்போ ஹிஸ்ட்ரி ஷீட்டராக ஒருத்தர் இருக்கார், தொடர்ந்து பல குற்றங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னா போலீஸ் அவங்க மேலே ஒரு வாட்ச் வைக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி திடீர்னு புதிய குற்றவாளிகள்லாம் வர்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த குற்றவாளிக்கு தான் தப்பு செஞ்சால் நமக்கு வம்பு வேறு மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் குற்றத்தை செய்ய மாட்டான். மெயினாக வந்து பிரச்சனையே என்னென்னா, மன ரீதியாக பாருங்கள். நீங்கள் அவன் வந்து வழிமுறையாக குற்றம் செஞ்சிட்ருக்கான், யார் ஹிஸ்ட்ரி ஷீட்டரு, அவன் திருந்த மாட்டான். அவன் திருந்தது ரொம்ப ரொம்ப ரேரு. அவன் ஒரு தப்பு செஞ்சுட்டு அதில் தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் பார்ப்பான். ஆனால் இதை மாதிரி குற்றவாளி, இவன் வந்து ஏற்கனவே பழைய குற்றவாளியாக இல்லை எங்கே தெரியல, விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் முதல் குற்றவாளியாக இருந்தான்னா அவனுக்கு அந்த முதல் குற்றவாளியாக இருக்கிறப்போவே தவறு செய்யறதுக்கு அவன் மனசு உடன்படணும். அந்த உடன்படுற சமயத்திலேயே அவனுக்கு சொல்லும் உள் மனசு, வேண்டாம் செய்யாத, வம்பில் மாட்டிக்குவே, போலீஸில் மாட்டிக்குவே, தண்டனை கொடுப்பாங்க, உன்னை தூக்கில் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். அந்த பயத்தை ஏற்படுத்தாததான் தவறு செய்யறதுக்கு துணிஞ்சு செய்யறதுக்கு காரணம். சினிமாக்கள் இது மாதிரி பண்ணுறது 8 பேரை 10 பேரை ஹீரோ வெட்டி தள்ளுறாரு, ஆனால் அவருக்கு தண்டனையே கிடையாது. அவர் பார்க்கக்கூடிய இளைஞருக்கு என்ன தோணுது, ஓ நம்மளும் மட்டும் ஏன் செய்யக்கூடாது, நம்மளும் ஏன் அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஹீரோ ஒர்ஷிப். அப்போது ஹீரோ வந்து நல்லவனாக காட்டணும். தண்டனைங்கிறது வந்து நீதிமன்றத்து மூலமாக சீக்கிரமாக வாங்கி கொடுக்கணும். காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட கார்த்திக் அதே காம்பவுண்டில் ஒன்றா வசித்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காரு. மறுபடியும் பைக்கில் வந்து அந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து அழைச்சிட்டு போகிறாருன்னா இது எப்படி சார் சந்தேகமாக எப்படி பார்க்குறது? முதல்ல இது பேரண்ட்டுக்கு தெரியாமல் நடந்திருக்கு, தெரிந்தாலும் இது எப்படி ஒருத்தருக்கு சந்தேகமாக வருமா? இருந்த பையன் தான், பழகின பையன் கூப்பிட்றான், அந்த குழந்தைய அதனால தான் போயிருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பேரண்ட் எப்படி இதை தற்காத்துக்கிறது? அதாவது குழந்தைகளை முதல்ல தனியாக விடக்கூடாது. குழந்தைகளை எங்கே அனுப்பிச்சாலும் நீங்கள் அவங்க மேலே ஒரு கண்ணு வைக்கணும். அவங்க கூடவே போங்க. அவங்கள பாதுகாக்கக்கூடியது உங்களோட கடமை. உங்களோட குழந்தை உங்களோட சொத்து. நீங்கள் வந்து பணத்தை இழந்தீங்கன்னா சம்பாதிச்சிடலாம், நகையை இழந்தால் சம்பாதிச்சிடலாம். இப்போ குழந்தைய இழந்துட்டீங்க, சம்பாதிக்க முடியுமா? அதனால் குழந்தைகள் மேலே நீங்கள் கவனம் வைக்கணும். குழந்தை எங்கேயாவது வெளியே போகுது, விளையாட போகுதுன்னா கூடவே நீங்கள் இருந்து பாருங்கள். உங்கள் பார்வையிலே இருக்கட்டும், என்ன நடக்குது ஏது பண்ணுதுன்னு பார்க்கணும். ஏன்னா உலகம் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கு. இப்போ வந்து சமூக வலைத்தளங்கள் வந்தது இல்லையா, வந்ததுக்கப்புறம் இளைஞர்களும் கெட்டு போகிறாங்க, இளைஞர்களும் கெட்டு போகிறாங்க, குழந்தைகளையும் கெட்டுத்துறாங்க. அது மட்டும் என்னங்க, வயது முதிர்ந்த லேடியை கூட விட மாட்டேங்கிறாங்க. என்ன கொடுமையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு கடுமையான நீதிமன்றம் மூலம் சரியான தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனையை கண்டு இனிமேல் யாரும் இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில் வளரணும். தவறு செய்யணும் மனசில் ஒவ்வொருத்தனுக்கும் தவறு செய்யணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அது மாதிரி ஒரு கடுமையான
தண்டனையை நீதிமன்றங்கள் கொடுக்கணும். காவல்துறையும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அதை சுறுசுறுப்பாக நடத்தி தவறு செய்தவங்களை பிடித்து அவங்களுக்கு உடனே நீதிமன்றத்தில் நிறுத்தி அவங்களுக்கு சாட்சிகள் அவங்களுக்கு இறந்த சாட்சிகளை நிறுத்தி சாட்சி சொல்ல வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த வேகத்தை காட்டினா தான் முடியும். நான்லாம் இன்ஸ்பெக்டராக இருக்கிறப்போ 30 நாளில் 45 நாளில் கொலை வழக்கில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். அது மாதிரி 30 கொலையாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன், ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். அது அந்த வேகம் விறுவிறுப்பு அது அவங்க மனசில் இருக்கணும். அது வந்தால் தான் அவங்க தவறு செய்கிறவங்களுக்கு பயம் இருக்கும். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு நீதி கிடைச்சதுங்கிற ஒரு இது கிடைக்கும். அதுதான் காவல்துறை செய்யக்கூடிய நீதி, வேற எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த சம்பவம் நடந்தது கோவை சூலூர், அது ஒரு முக்கியமான நகரமாக தான் இருக்குது. இது ஒரு தென்னந்தோப்பில் வச்சு நடந்ததாக இப்போ சமீபத்திய தகவல்கள் சொல்லுது. ஆனால் அந்த இடத்துல போலீஸார் பேட்ரோல்லாம் பண்ண மாட்டாங்களா? அது ஒரு முக்கியமான நகரமாக தானே இருக்குது. அப்போ அதுலேருந்து எப்படி சார் இது சிட்டி மாதிரி தெரியாது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், சூலூரில் ஒரு பேரூராட்சி தான் அது. சூலூர்லேயே ஒரு பேரூராட்சி. ஆமாம், அதனால கமிஷனர் கண்ட்ரோல் வரக்கூடிய அந்த நகரம் மாதிரி தெரியல. ஆனால் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தான், அர்பன் ஏரியா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தான். அதை மாதிரி அவங்க காவல்துறை உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடையாது எல்லா இடத்துலையுமே. நம்ம கிட்டத்தட்ட 8 கோடி ஜனத்தொகை இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் காவல்துறையில் 1,34,000 பணியிடங்கள் தான் இருக்குது. அதில் 10,000 பணியிடங்கள் காலி இருக்குது. இதில் நிறைய பேர் ஓடிங்கிற பேசிஸில் வெளியே இருக்காங்க. இது போட்டு டிஎஸ்பி பட்டாலியன் சொல்லிட்டு ஒரு 20,000 பேர் தனியாக இருக்காங்க. இவங்களெல்லாம் கொண்டு காவல்துறையில் ஸ்ட்ரென்த்தை ஜாஸ்தி பண்ணணும். அதே மாதிரி அதிகமாக ஸ்ட்ரென்த்து வேணும். நிச்சயமாக இந்த ஜனத்தொகை 700 பேருக்கு ஒரு காவலருங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குது. அந்த 700 பேருக்கும் ஒரு காவலர் இருக்காருன்னா இருக்கக்கூடிய காவலர் அந்த பணியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல நிறைய போயிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதிகாரிகள் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையில் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி பண்ணணும். தவறு செய்கிறவங்களை கண்காணிக்கணும். அதே மாதிரி குற்றங்கள் நடவாமல் இருக்கிறதும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறது தான் காவல்துறையோட பணி. அதில் முக்கியமாக கவனம் செலுத்துகிறோம். இதை விட பெரிய கொடுமை என்னென்னா அதாவது போதைப்பொருள் நடமாட்டம், இந்த சமூக வலைதளங்களில் கண்ட விஷயங்கள்லாம் வரக்கூடியது தடுக்கக்கூடியது, அதனால் இளைஞர்கள் கெட்டு போகிறது. 3வதாக சைபர் கிரைம். இன்றைக்கி ரிப்போர்ட் ஆகக்கூடிய 100 வழக்குகள் எடுத்துக்கிட்டால் 70 வழக்குகள்லேருந்து சைபர் கிரைம் தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1000 கோடிக்கு மேலே எழுப்பு ஏற்படுது. ஆனால் அதை தடுக்கிறதுக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கோ நமக்கு கட்டமைப்பு இல்லை. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு காவல் நிலையம் தான் இருக்குது. ஒரு காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 எஸ்ஐ, 6 போலீஸ் தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் 100 கேஸ் ரிப்போர்ட் ஆகுனா 70 கேஸ் இவங்களுக்கு வருது. இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? அக்யூஸ்ட் இங்கே இருக்க மாட்டாங்க, நார்த் இந்தியாவில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்கள கைது பண்ணணும். முதல்ல இந்த குற்றங்கள் நடவாமல் இருக்கிறதுக்கு பொதுமக்களை எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் சொல்லி வருவாங்க. பேங்க் மேனேஜர்னு முதல்ல பேசினான். இப்போ உங்கள் கேஸுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் தெரியாமல் போட்டேன் ஒரு 1000 ரூபாயை, அதனால் நீங்கள் உடனே எனக்கு திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிறான். இவங்க திருப்பி அனுப்பல ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போய் நம்மகிட்ட இருக்க மொத்தத்தை எடுத்துறான். ஒவ்வொரு நாளைக்கும் வளர்ந்துக்கிட்டே போகிறான் அவன். சார், இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சார், இதில் பாதிக்கப்பட்ட சிறுமி அவங்க உறவினர்கள் பெரிய போராட்டம் பண்ணுறாங்க, கைது செய்யப்படுறாங்க குற்றவாளிகள். அப்புறம் இங்கே டிஜிபியே போய் விசாரிக்கிறார். இப்போ இந்த மாதிரி ஊடக வெளிச்சம் அதிகம் உள்ள வழக்கில் தான் போலீஸார் துரிதமாக செயல்படுறாங்க. சமீபத்தில் இப்போ ஒரு இளைஞர் பேர் சஞ்சீவ்னு நினைக்கிறேன், ஒரு கோவில்பட்டியை சேர்ந்தவர், ஆணவ படுகொலை செய்யப்படுறாரு. அங்கெல்லாம் போலீஸார் இது மாதிரி வெளிப்படையாக நடந்துக்கிறாங்களா? அங்கேயும் டிஜிபி போல இந்த மாதிரி கேள்விகள் வருதில்ல சார், இதை எப்படி பார்க்குறது? அதாவது இப்போ இந்த வழக்குகள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 4-5 வழக்குகள் இதே மாதிரி பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்குகள், அந்த வழக்குகள்லாம் தண்டனை கிடைச்சது, அதெல்லாம் சந்தோஷம். நானும் அதுதான் சொல்கிறேன். மற்ற வழக்குகள்லையும் இங்கே தீவிரம் செலுத்துங்க. பெண்டிங்கில் இருக்கக்கூடிய கேசஸையும் பாருங்கள். குற்றம் நடவாமல் கவனிங்க. முதல்ல நடவாமல் கவனித்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நடந்ததுக்கப்புறம்னா எத்தனை பிரச்சனைகள் பாருங்கள். அந்த பிரச்சனைகளுக்கு ஏன் உள்ளாக்கணும்? அதுக்கு முன்னாடி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு பார்க்கணும். இப்போ காவல்துறையில் ஆட்சி மாற்றத்தினால நிறைய மாற்றங்கள் இருக்குது. இன்னும் ஒரு செட்டில் இருக்க மாட்டாங்க. அந்த அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் லெவலில் மாற்றிட்டு இருக்காங்க, அதுக்கு மேலே இருக்க அதிகாரிகளையும் மாற்றிட்டு இருக்காங்க. மாற்றி ஒரு செட்டப் வந்ததுக்கப்புறம் அவங்க கரெக்டாக எல்லா அதிகாரிகளும் தான் எல்லா ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் ஏரியாவில் எந்த குற்றமும் நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன முன்னேற்பாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நடந்த குற்றங்களை நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி அதிகாரிகள் மேலதிகாரிகளும் கீழே இருக்கவங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சரியான முறையில் கொண்டு வரணும். தவறு செய்கிறவங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக நிச்சயமாக தண்டனை பெற்றுக் கொடுக்கணும். அதுதான் ஒரு சரியான வழியாக இருக்கும். இப்போ தவறு செய்தவர்களுக்கு தண்டனை அப்படின்னா பாண்டிச்சேரி சிறுமி வழக்கில் கூட இப்போ தண்டனைகள்லாம் கொடுக்கப்படுது. அப்போ அதிலிருந்து எதுவும் பாடம் கற்றுக்கிறது இல்லையோ இந்த மாதிரியான நபர்கள்? அவங்களை எந்த வகையிலும் இந்த தீர்ப்புகள் அச்சுறுத்துறதே இல்லையோ? ஏன்னா மறுபடியும் வெவ்வேறு அந்த வழக்குலையும் இந்த வழக்குலையுமே குழந்தைகளை அவங்க பெற்றோர்கள் கவனிக்காம விட்டது தான் பிரச்சனையே. என்னென்னா நான் ஆரம்பத்துலேயே அதான் சொன்னேன், அவங்களுக்கு குழந்தைய அவங்க கவனிக்கணும்.
ஸ்கூலுக்கு போனால் கூட போயிட்டு வந்த அப்புறம் என்ன ஆச்சு, என்ன ஸ்கூலில் நடந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு பீரியடும் என்ன நடந்தது, இங்கேருந்து கிளம்பி நீ போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என்ன நடந்ததுன்னு கேட்கணும். ஆனால் இங்கே வீட்டில் வந்தோடனே ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டு குழந்தை தனியாக ஒரு ஃபோனை பார்க்குது, இவங்க ஒரு ஃபோனை பார்க்குறாங்க. அந்த பிரச்சனையை வந்து இவங்க வந்து பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்குது. நிச்சயமாக அவங்களோட சொத்து அது, அதை கண்காணிக்க வேண்டியது அவங்களோட வேலை. அதை கண்காணிக்கலைன்னா இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு அந்த குற்றவாளிகள் அதை பயன்படுத்திக்கிறாங்க சந்தர்ப்பத்தை. இப்போ இந்த 10 வயது சிறுமிகிட்ட நம்ம எப்படி புரிய வைக்கிறது சார் இதெல்லாம்? இப்போ ஒரு சிறுமி இந்த மாதிரி தவறிட்டாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மற்ற சிறுமிகளுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்ச்சி கொடுக்குறது? பெற்றோர்கள் வந்து குழந்தைகிட்ட சொல்லணும், தனியாக போய் விளையாடாத, உனக்கு விளையாடனா எனக்கு சொல்லு, நானும் அம்மாவை கூட வரேன், பார்க்கு போகலாமா நானும் வரேன், பீச்சுக்கு போகலாமா நானும் கூட வரேன் அப்படிங்கிறத இவங்களும் ஒரு தோழனா தோழியாக மாறிடணும். மாறி அவங்கள எஜுகேட் பண்ணணும். யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட பேசாத, அவங்க ஏதாவது கேட்டாலும் நீ சொல்லாத, உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுத்தா நீ வாங்காத. இப்போ இந்த குழந்தைய சாக்லேட் கொடுக்குறது தானே வாங்கி கூட்டு போயிருக்கிறான். இந்த மாதிரி குழந்தைங்களை இவங்க எஜுகேட் பண்ணணும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலைகள் என்ன, இன்றைக்கி நடக்கக்கூடிய குற்றங்கள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தன் குழந்தைகளை அவங்க தயார் பண்ணணும். குழந்தைங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு புரியாதவங்க கிடையாது. அவங்ககிட்ட சொல்லணும். அவங்கள வந்து நீங்கள் கண்காணிக்கப்பே வச்சுருக்கணும். மெயினாக வந்து உங்களோட கண்காணிப்பில் அவங்க இருக்கணும். நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும். மற்றவங்க கூட அவங்க பழகக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள், உறவினர்கள் அவங்க சொல்லி சொல்லி வளர்க்கணும். இப்போ போலீஸாருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன? இப்போ இந்த வழக்கில் இருந்து இந்த பாடம் கற்றுக்கிட்டீங்க, இனிமேல் இந்த மாதிரி ஒரு வழக்கு நடக்கக்கூடாது, சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? காவல்துறையினருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்தந்த காவல் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு நம்ம ஏரியாவில் எந்த குற்றமும் நடக்கக்கூடாது, எந்த பொதுமக்களும் பாதிக்கக்கூடாது, எந்த குழந்தைகளும் பாதிக்கக்கூடாது, எந்த பெண்களும் பாதிக்கக்கூடாது, ரவுடிகள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே வந்து போதைப் பொருள் இருக்கக்கூடாது. மக்கள் சுபிட்சமாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கணும். நம்மளும் நிம்மதியாக இருக்கணும். இப்போ இந்த இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க பாதிக்கப்படுறாங்க, பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க, அதே மாதிரி காவல்துறையும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கு இல்லையா? இப்போ இந்த கொலை நடந்துருச்சு அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க தானே பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்களுக்கு வேலைப்பளு தானே கூடுது. ஏன் இதை நீங்கள் ஆரம்பத்திலே தடுக்கலாம்ல? தவிர்க்கிறதுக்குள்ள காரியங்களை நீங்கள் எடுக்கலாம் இல்லையா? அதை முன்னெடுத்தாலே வந்து இந்த பிரச்சனைகள் நடக்காது. அதை வந்து அவங்க நினச்சி பார்க்கணும். சார், அப்புறம் இறுதியாக ஒரு கேள்வி. இது வந்து புதிய அரசாங்கம், அதுக்கு இன்னும் 60 நாள் கழிச்சு தான் நாங்கள் இது பண்ணுவோம், 6 மாதம் கழிச்சு தான் விமர்சிப்போம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொன்னாலும், இது புதிய அரசாங்கத்தை எந்த அளவுக்கு பதட்டத்தில் ஆழ்த்தும்? இப்போ ஒரு புதிய அரசாக இதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, நல்லபடியாக பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா இந்த வழக்கை பொறுத்தவரை? இப்போது புதுசாக ஒரு சர்க்கார் வந்திருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு. அவங்க ஒரு அறிக்கை, அதாவது தவறு செய்கிறவங்கள நிச்சயமாக அவங்க மேலே இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா, அதை பேசிஸில் இந்த தவறு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். அதே மாதிரி காவல்துறைக்கும் அவங்க, நீங்கள் காவல்துறையில் உங்கள் பணிகளை நீங்கள் வந்து தைரியமாக செய்யுங்க, தவறு செய்கிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க, இரும்புக்கரம் கொண்டு அடக்குங்க, உங்கள் இதில் வந்து பணியில் யாராவது தலையிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள். காவல்துறையை என்றைக்குமே இதே காவல்துறை 1,34,000 பேர் தான் இருக்காங்க, எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி. ஆனால் சில இடங்கள் நல்லா செயல்படுறாங்க, சில இடங்கள் செயல்படாமல் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்கள தட்டி கொடுத்தா போதும். தவறு செஞ்சாங்க மேலே நடவடிக்கை எடுங்க. இந்த கேஸ்லேயே சார் ஒரு 2 நாள் போராட்டம் பண்ணதே முதல்வர் வந்து வாய் திறந்து எங்களுக்கு ஆதரவாக பேசணும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பேட்டி எடுக்கிற இந்த நேரத்தில் தான் முதல்வர் அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸார் இன்னும் துரிதமாக செயல்பட்டுருக்கணும். முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். சுற்றி போலீஸாரை சுற்றியே அது வருது. அப்போ அரசாங்கத்தோட ரோல் என்ன அப்படின்னு தான் கேட்குறேன். இப்போ அரசாங்கம் போலீஸ் எல்லாமே ஒன்று தான். அரசாங்கம் சொல்கிறது தான் போலீஸ் செய்ய போகிறாங்க. இப்போ டிஜிபியே எங்கள் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு, ஏடிஜிபி எல்லண்டோவும் எங்கள் ஸ்பாட்டில் தான் இருக்கிறாரு. இப்போ அவங்க வந்து அதிகாரிகள் அங்கே செய்யக்கூடிய கடமைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் கூட அரசாங்கம் வந்து இந்த மாதிரி செயல்களை வந்து வன்மையாக கண்டிக்கிறது, தவறு செய்யுங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அவங்களோட செய்யக்கூடிய செயல்களை தைரியமாக செய்வாங்க. அதே மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கும் ஒரு பயத்தை கொடுக்கும். அதனால் வந்து அரசாங்கத்தை பொறுத்தவரை அவங்க வேலையை அவங்க செய்ய போகிறாங்க, காவல்துறை செய்ய போகிறாங்க. காவல்துறை செய்யக்கூடிய பணிகளுக்கு இதை மாதிரி நடந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி சமாச்சாரம் ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு அப்படிங்கிறப்போ அது எல்லாருக்குமே மனத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க தான் செய்யும். அந்த சமயத்தில் ஒரு காவல்துறைக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க தைரியமாக, அது மாதிரி காவல்துறையில் தவறு செய்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத போல்டாக சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் ஒரு பயம் ஏற்படும். தவறு செய்யக்கூடியவங்க, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, போதைப் பொருள் சம்மந்தப்பட்டவங்க, அந்த மாதிரி ரவுடிங்க, அது மாதிரி கேடிங்க, எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து போல்டாக இருக்கிறாங்க, நம்ம தப்பு பண்ணால் விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். அந்த பயம் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக காவல்துறையோட வேலை ரொம்ப சுலபமாயிடும். ரொம்ப நன்றி சார். முக்கியமான தருணத்தில் ஒரு ஆழமான நேர்காணல். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.